உங்கள் விஜய். இன்னைக்கு கிளினிக் லீவு, பெஸ்ட் கண்ட்ரோல் நடந்துட்டு இருக்கு. உங்க அப்பாயின்மெண்ட் வேற ஒரு நாளுக்கு மாத்திக்கோங்க சார். யா. விடுங்க, நான் ஓபன் பண்றேன். பரவாயில்ல, நானே பாத்துக்கிறேன். நான் தான் ஓபன் பண்றேன்னு சொல்றேன்ல. ஏன் கார் எனக்கு தெரியாதா? எப்போ நான் தானே பாக்குறேன். நானே பண்ணிக்கிறேன். நீங்க போங்க, உங்க ஹெல்ப்புக்கு தேங்க்ஸ். இப்ப செக் பண்ணி பாருங்க. தேங்க்ஸ். சொல்லுங்க மாமா. பிரியா, இப்ப எங்க இருக்க நீ? நான் வீட்ல தான் இருக்கேன். வெளியே கிளம்பிட்டேன். இன்னைக்கு எனக்கு கிளினிக் லீவு. முக்கியமான விஷயமா வெளியே போறேன். சொல்லுங்க மாமா. சரி, இப்ப வைஷால் எங்க இருக்கா?
வைஷு எப்பவும் போல உடம்பு குறைக்கிறேன்னு ஜாகிங் போயிருக்கா. ஆனா ஒன்னும் ஆக மாட்டேங்குது. அப்புறம் இன்னைக்கு அவளுக்கு ஒரு இன்டர்வியூ இருக்குன்னு நினைக்கிறேன், அதுக்கு போவா. பிரியா, ஒரு பெரிய ப்ராப்ளம். என்னாச்சு? முதல்ல வைஷாலி எனக்கு ஃபோன் பண்ண சொல்லு, அவள்கிட்ட பேசிட்டு உன்ட்ட வரேன். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். போலீஸ் கம்ப்ளைண்டா? என்னாச்சு மாமா? ஆமா, சைபர் கிரைம்ல. என்ன விஷயம் முதல்ல என்கிட்ட சொல்லுங்க. நான் தான் உன்ட்ட அப்புறம் சொல்றேன்னு சொன்னேன்ல. முதல்ல வைஷாலி பேச சொல்லு, நான் போன் வைக்கிறேன். ஹலோ மாமா, ஹலோ. சைபர் கிரைம் போற அளவுக்கு என்ன நடந்திருக்கும்? டேய் மச்சான், இந்த பொண்ணு இங்க பார்த்த மாதிரி இல்ல? உன் ஞாபகம் மருதியில பெட்ரோலை ஊத்தி கொளுத்த நேத்து ராத்திரி பூரா இவளை பத்தி சொல்லி தான் பெணாத்திட்டு இருந்த. ஏய், அந்த நெட்ல பார்த்த பொண்ணா இது? அவளேதான் மச்சான். வீடியோல பாக்கிறத விட நேர்ல ஆளு சும்மா கும்முன்னு இருக்காடா. எக்ஸ்கியூஸ் மீ மேடம். ஹலோ ஹலோ ஹலோ, உங்களை தாங்க. ஹலோ. யாரு மச்சான் இவன்? அவன மாதிரியே இருக்கான்டா. சாரி வைஷு. இல்ல இல்ல, நான் தான் சொல்றேன். இல்ல இல்ல, நான் தான். இல்ல ஜெய், நான் தான். ஜெய், நான் தான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அதனால தான் ஃபோன் பண்ணி வர சொன்னேன். இல்ல வைஷு, எல்லா தப்பு என் மேலதான். இல்ல ஜெய், நான் உன்னை எல்லார் முன்னாடியும் அப்படி பேசியிருக்க கூடாது. நடந்தது எல்லாத்தையும் விடு. இனிமே அந்த மாதிரி எதுவும் நடக்காது. அவனு வரதான் இருக்கால? ஏய், இங்க பாருடா, இவன் தான்டா அவன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏய், தள்ளி போ. பாலா, எதுக்காக நடிக்கிற பாலா? மாமா, எதுக்காக அவர் அடிக்கிறீங்க? எதுக்கு அடிக்கிறனா? நேத்து ராத்திரி உன் பண்ண காரியத்துக்கு. பாலா, ஏய், இந்த மாதிரி அசிங்கமான வேலை பண்ணுவேடா. பாலா, பண்ணுவேடா. பாலா. ராஸ்கல், ஆளு சும்மா இருக்க. பாலா அடிக்காத பாலா. பாலா, மாமா ப்ளீஸ், மாமா அடிக்காதீங்க நீ மாமா. முதல்ல போ. மாமா அடிக்காதீங்க மாமா. ஏய், ப்ளீஸ் இவனுக்கு மாமா. இவன் யார மச்சி? புதுசா இருக்கான். மாமா அடிக்காதீங்க மாமா. மாமா பாலா, இல்ல மனுஷனடா. எதுக்கு அடிக்கிற பாலா? போய்டா. மாமா அவர் அடிக்காதீங்க மாமா ஏய், ப்ளீஸ். போ, போ. பாலா, ஏன் அடிக்க? தள்ளி கப்பின்னு வைக்கிறேன்டா. சொல்லுங்க பாலா. பாலா, எதுக்கு அடிக்கிறேன்னு அப்புறம் சொல்றேன். I will tell you what happened. Rascal. பாலா, இல்ல, வேண்டாம் அதான் மாமா. சொல்றேன். இவளுக்கு இவன் எத்தனாவது ஆளே தெரியலையாடா? மேடம், எங்களையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணி லிஸ்ட்ல சேர்த்துங்க மேடம். ஏய், என்ன கிரிக்கெட் மேட்ச் நடக்குது? வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க, போங்கடா. எங்களையும் அப்போ சொல்ற, இது என்ன உங்க அப்பா வீட்டு ரோடு நினைச்சியா? வீடியோல காமிச்சிங்க, நல்லா தான் இருந்துச்சு. இப்போ ஃப்ரீ டிக்கெட்ல ஆக்ஷன் பிளாக்கோட ரோடுக்கே வந்துட்டீங்க. இந்த சீனை பார்க்காம எப்படி இருக்க முடியும்? தோப்பறா மச்சான், குடும்ப சித்திரத்தை. மச்சான், இது எடுத்து உள்ள வைடா. நேர்லயே இருக்கா பாருடா, சும்மா நறுக்குன்னு இருக்காடா. ஏய், வாயை மூடிட்டு போங்க. இல்ல வீட்டுக்கு போலீஸ் வரும். என்ன பயம் புத்திரியா? நீங்களே படத்தை போடுவீங்க, ஷோ பார்த்தா எங்களை கைது பண்றீங்களா? வந்துட்டார் பெருசா பாஸ். எங்களுக்கும் சட்டம் தெரியும். எங்க மேல கோவப்படுறதை விட்டு ஷோவை எப்படி நிப்பாட்டுறதுன்னு வழியை பாருங்க.
எங்கடா நிப்பாட்டுறது? இந்தியா, இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியான்னு உலக நாடுகள் ஃபுல்லா இவங்க ஷோ வந்து ஃப்ரீ டெலிகாஸ்ட் ஆயிடுச்சுடா. டேய் ஒழுங்கா இங்க கிளம்புடா, போங்கடா, கிளம்புங்கடா. மாமா ப்ளீஸ் என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. சொல்றதுக்கு வெக்கமா இருக்கு. நீயே பாரு, அந்த பொறுக்கி என்ன பண்ணிருக்கான்னு பாரு. இது உண்மை இல்ல. வைஷாலி, இது பொய்ன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ எப்படிப்பட்ட பொறுக்கியை காதலிச்சிருக்கன்னு யோசிச்சு பாரு. பாலா நான் பண்ணல பாலா, சத்தியமா இதை நான் பண்ணல பாலா. டேய் நடிக்கிறத நிறுத்துறா, உன்னை நான் சும்மா விட மாட்டேன். வைஷு நான் இதை பண்ணிருப்பேன், நீ நம்புறியா? ஏய் பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒண்ணு நடிக்கிற. பாலா பாலா நீ என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்க பாலா. இதை நான் பண்ணல பாலா, வேற யாரும் போட்டிருக்காங்க பாலா. சைபர் கிரைம்ல இருந்து வந்து கேட்பாங்க, அப்ப சொல்லு நீ ஒண்ணும் பண்ணலன்னு. இந்த வீடியோலாம் ஓ செல்ல என்னடா வந்திருக்கு? உன் செல்போன்ல இருந்து கம்ப்யூட்டர் கொண்டு வந்து அதை இன்டர்நெட்ல இருந்து அப்லோட் பண்ணிருக்கேன். நான் எதுவும் பண்ணல பாலா, என்ன நம்ப பாலா. வைஷு நான் எதுவும் பண்ணல வைஷு, என்ன பத்தி உனக்கு தெரியாதா? நான் என்னைக்காவது உன்கிட்ட தப்பா நடந்திருக்கேனா? நம்ம இந்த கேஸ்ல ஜெயிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. பூஜாவை வந்தான நல்லா பாத்துக்க மாட்டான்னு எப்படியாவது கோர்ட்ல ப்ரூவ் பண்ணணும். வந்தனாவுக்கு குழந்தை மேல எந்த அக்கறையும் இல்ல. இதுல நிரூபிக்கிறதுக்கு என்ன இருக்கு? ஊருக்கே தெரிஞ்ச விஷயம் தானே. என் மவனோட முதலாளியோட 6 வருஷத்துக்கு முன்னாடியே ஓடி போயிட்டா. என் பேரனை அவ கூடவே கூட்டிட்டு போயிட்டா. பூஜாவை 6 மாச கை குழந்தையா நம்ம வீட்டுல விட்டுட்டு போயிட்டா. என் பேரனையும் எங்கேயோ ஹாஸ்டல்ல தானே தங்க வச்சு படிக்க வச்சிட்டு இருக்கா. என் பேர குழந்தை அப்பா அம்மா பாசம் இல்லாம எங்கேயோ அனாதை மாதிரி வளர்ந்துகிட்டு இருக்கான். அந்த நிலைமையை இப்போ பூஜாவுக்கு உண்டு பண்ண போறா. என் பிள்ளைங்க என்ன பாவம் பண்ணுச்சுங்க? அதுங்க வாழ்க்கைய நாசம் பண்ணணும்னு ஏன் அவ அப்படி கங்கணம் கட்டி நிக்கிறா? ஏன் வக்கீல் தம்பி, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதான்னு? அம்மா எனக்கு புரியுதுமா, ஆனா கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் சாட்சி தான் வேணும். சாட்சி தானே வேணும். நான் ஒன்னா வந்து சூடத்தை கொளுத்தி என் ஆத்தா மகமாய் மேல சத்தியம் பண்றேன். உங்க குடும்பத்துல இருந்து வந்து யார் சாட்சி சொன்னாலும் கோர்ட்ல அதை ஏத்துக்க மாட்டாங்க. என்னப்பா இப்படி சொல்ற? அப்ப என்னதான் பண்றது? கார்த்தி, நான் இந்த கேஸ்ல எப்படியாவது ஜெயிச்சே ஆகணும். அண்ணே எனக்கு ஒரே ஒரு ஸ்ட்ராங் எவிடன்ஸ் வேணும். பட் அவங்க குடும்பத்தோட சம்பந்தம் இல்லாதவங்களா இருக்கணும். அவங்க வந்தனா குடும்பத்துக்கு சம்பந்தப்பட்டவங்களா இருந்தாலும் பரவாயில்ல. அப்படி யாராவது ஒருத்தர் வந்து வந்தனா ஒரு நல்ல அம்மா இல்லைன்னு சொல்லிட்டா போதும். உங்களுக்கு வந்தனா குடும்பத்துல யாரையாவது தெரியுமா? வந்தனா குடும்பத்தை விட ஒரு ஆள் சொன்னா அது கண்டிப்பா நடக்கும். ஆனா அவ சொல்ல மாட்டா. யாருன்னு சொல்லுன. யாரா இருந்தாலும் நான் பேசி பாக்குறேன். நான் தான் சொல்றேன்ல அது நடக்காதுன்னு. விட்டுரு.
வேற வழி இருந்தா பாரு. யாருன்னு என்கிட்ட சொல்லுண்ணே. பிரியா. அவன் நினைச்சா கண்டிப்பா பூஜாவை நம்ம கிட்ட கொண்டு வர முடியும். யாருன்னு பாரு. எங்க அவ? நீ எங்க அந்த ஜெய்? கூப்பிடு. நீ ஏன் இங்க வந்த? எங்க அவ? ஏய், என்னவா பிரச்சனை? அவன் என்ன பண்ண வந்த? அவன் பண்ண கேவலமான காரியத்தை சொல்றதுக்கு எனக்கு நாக்கு கூசுது. எங்க அவ? ஜெய். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஜெய், இவன் உங்க வீட்டு நாய் தானே? ஒருக்கு இடம் கிடைக்காம அலைஞ்சிட்டு இருக்கானா? வாட் இஸ் ராங் வித் யூ? எதுக்கு இவன் மேல கை வச்ச? ஏய், வாய மூடு. உங்க ஃபேமிலி எங்களுக்கு பண்ண டார்ச்சர் பத்தாதா? இப்ப புதுசா ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கீங்களா? என்ன குடும்படா நீங்களா? பிரியாவோட நிச்சயதார்த்தத்தை நிறுத்தி அவங்க அப்பா அம்மா ஜெயிலுக்கு அனுப்புன. இன்னொரு தம்பி அவ கேர்ள் ஃபிரெண்ட் பர்சனல் வீடியோ எடுத்து இன்டர்நெட்ல போடுறான். வைஷாலி கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னா அதுக்காக அவரோட சேர்ந்து எடுத்த வீடியோவை வாட்ஸ்அப்ல அனுப்புவீங்களா? ஒரு பொண்ணோட லைஃபை பத்தி இவன் கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தானா? பாலா, நான் அப்படிலாம் எதுவும் பண்ணல பாலா, என்ன நம்பு. ஏய், எனக்கு ஜெய் பத்தி தெரியும், நல்லாவே தெரியும். அவன் அப்படி பண்ணிருக்க மாட்டான். இவனோட பகனப்ப அவன் வீடியோ எடுத்தானே இல்லையா கேளு. வைஷாலியோட மானமே போச்சு. இப்ப எப்படி வெளில தலை காட்டுவா? நான் சொல்றத நம்பு பாலா, நான் அந்த மாதிரில எதுவும் பண்ணல பாலா. ஏய், ஏன் உங்க குடும்பத்துல எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இவன் தான் எதுவுமே பண்ணலன்னு சொல்றானே. என்கிட்ட அதுக்கு ப்ரூஃப் இருக்கு. ஒரு பொண்ணோட மானத்தை வச்சு விளையாடுறது எவ்வளவு பெரிய கிரைம் தெரியுமா? அதை ஜெய் பண்ணிருக்கான். அவனை நான் சும்மா விட மாட்டேன். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து அவனை உள்ள தள்ளி இதுக்கான தண்டனை அவன் அனுபவிச்சே தீரணும். அவனுக்கு எல்லாமே நீங்க தானே. அவனை காப்பாத்தணும்னு நினைச்சீங்க, நான் உங்களையும் சும்மா விட மாட்டேன். ஏய், வாசல் அங்கே இருக்கு. கெட் அவுட். வா. அர்ஜுன், நான் எதுவும் பண்ணல அர்ஜுன். எனக்கு தெரியும்டா. மனோஜ், டாக்டருக்கு போன் பண்ணு. சரிண்ணா. ஜெய், நீ போய் உட்காரு. போலீஸ் வரட்டும். இவங்களால என்ன பண்ண முடியும்னு நான் பாத்துக்கிறேன். இவன் பண்ண காரியத்துக்கு இவனை வெட்டி போடணும். அதுதான் ஒரு உண்மையான அண்ணன் பண்ண வேண்டிய காரியம். நீதான் இவனோட உண்மையான அண்ணன் இல்லையே. அங்க ஒரு பொண்ணோட மானம் போயிட்டு இருக்கு. அதை நினைச்சு நீ வருத்தப்படாம இங்க சவால் விட்டுட்டு இருக்க. உன் பவர் காமிச்சிட்டு இருக்க. அப்புறம் இன்னொரு தடவை தப்பு பண்ணாம என்ன பண்ணுவா? I've never seen such a family like this. உன் தம்பியை பத்திரமா வச்சுக்கோ. உங்க யாரையும் நான் சும்மா விட போறதில்ல. வந்தனா என்கிட்ட கெஞ்சி கேட்டாங்க. உங்க குடும்பத்தை பத்தியும் பூஜா இந்த குடும்பத்தோட இருக்க கூடாதுன்னு என்ன கோர்ட்ல சொல்ல சொன்னாங்க. நான் முடியாதுன்னு சொன்னேன். ஆனா
ஒரு பொண்ணுக்கு மரியாதை கொடுக்காம அவ மானத்தை பத்தி கவலைப்படாம தப்பு செஞ்ச ஒருத்தனுக்கு சப்போர்ட் பண்றீங்கல்ல? இப்ப சொல்றேன், இந்த மாதிரி ஒரு குடும்பத்துக்கு பூஜாவை நான் திரும்ப வர விட மாட்டேன். நான் வந்தனாவுக்கு தான் சப்போர்ட் பண்ண போறேன். பிரியா, என்ன நம்புங்க. நான் வைஷாலிக்கு அந்த மாதிரி எதுவும் பண்ணல. ப்ளீஸ் என்ன. என் தங்கச்சி பேரு சொல்ல கூட உனக்கு அருகதை கிடையாது. நான் சத்தியம் பண்ணி சொல்றேன், இந்த வீட்டுக்கு பூஜா வரமாட்டா, வரவும் விட மாட்டேன்.